நெல்லை வீரநல்லூர் அருகே தனியார் பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி பேருந்துகள் எரிக்கப்பட்டதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைகிறார். மருதுபாண்டி, மாணவனுடைய தற்கொலைக்கு என்ன காரணம்? அங்க பேருந்துகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு, நிலைமை கட்டுக்குள்ள இருக்கா இப்போ? திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே இருக்கக்கூடிய இந்த பிரபலமான தனியார் கல்வி நிறுவனத்தில் தான் இருக்கிறோம். இந்த கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை பாலிடெக்னிக் மற்றும் ஹையர் செகண்டரி உள்ளிட்ட பல்வேறு வகையான பள்ளி செயல்படுகிறது. இங்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிலக்கூடிய நிலை. இந்த கிராமத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர் கடந்த 15 ஆண்டுகளாக இங்குதான் பயின்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் இங்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வின் போது ஏதோ தவறுதலாக மாணவர்கள் சண்டை ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக அந்த மாணவனை அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த மாணவன் கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வரும்பொழுது பூச்சிக்கொல்லும் மருந்தை அருந்தி வந்திருக்கிறார். மேலும் பள்ளி வளாகத்திலே மயங்கி விழுந்த அந்த மாணவனை மீட்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக வீரவநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையின் போது அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் திட்டியதன் காரணமாகத்தான் மாணவன் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று உடலை மதுரையிலிருந்து கொண்டு வந்த உறவினர்கள் தொடர்ந்து வீரவநல்லூர் காவல் நிலையத்திற்கு முன்பு வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து உடலானது நள்ளிரவே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் நேற்று நள்ளிரவு இந்த கல்வி நிறுவனத்துக்கு புகுந்த மர்ம நபர்கள் அந்த வளாகத்திற்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பேருந்துகளுக்கு தீ வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதனால் 2 பேருந்துகள் என்பது முழுமையாக எரிந்து நாசமாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக சம்பவம் குறித்து ஏற்கனவே காவல்துறையினர் என்பது அந்த கல்வி நிறுவனம் முழுவதுமே குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து காவல்துறை விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் என்பது கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து இந்த தீ வைத்தது யார் என்பது குறித்த விசாரணை என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது பள்ளி நிர்வாகம் சார்பாக வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் இந்த தீ விபத்து தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஒரு பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தடயங்கள் சேகரிக்கும் பணி என்பது தீவிரமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் அனைத்தும் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெற்றோர் தரப்பை பொறுத்தவரை அந்த மாணவனின் பெற்றோர் தரப்பை பொறுத்தவரை சம்பவத்தை திசை திருப்புவதற்காகவே சம்பந்தம் இல்லாமல் எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது திட்டமிட்டு பள்ளி நிர்வாகமே தாங்களாக வைத்துக் கொண்டதாகவும் இதனால் இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக அந்த மாணவனின் பெற்றோர் தரப்பில் புதிய தலைமுறைக்கு விளக்கமானது கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை தரப்பில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு பிறகுதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரியவரும். தற்போது வரை தொடர்ந்து அந்த பள்ளி மாணவனின் இறப்பு குறித்து சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்தும் விசாரணை என்பது மேற்கொண்டும் தற்போது இந்த தீ விபத்து குறித்தும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே முழுமையான விவரங்கள் என்பது தெரியவரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த கிராமம் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.